Differentiation between acceptance and non-acceptance of certain stimuli in classroom communication is the basis of. அதாவது question புரியுதா? யாருக்காவது புரியலையா? question புரியுதா? Sir, ma'am? Somebody answer? Yes, ma'am. Question புரியுதா? Explain. Okay. So, இப்போ வந்து okay ma'am. சொல்றேன் ma'am. No problem. So, differentiation between acceptance and non-acceptance of certain stimuli in classroom communication. அதாவது ஒரு கிளாஸ் ரூம்ல ஸ்டிமுலை அப்படின்னா ஸ்டிமுலஸ்னா ஒரு ஆக்ஷன் ஆஃப் ஏதோ ஒரு என்ன சார் தூண்டப்படுதல் சொல்ல முடியாது. ஆனா அது ஒரு விதத்துல ரைட்டு தான். ஒரு இது கிரியேட் பண்றது, அதாவது நான் இருக்கேன் அப்படின்னு காட்டுற மாதிரி. ஓகே, ஏதோ ஒரு ஸ்டிமுலஸ். இப்ப பசங்க வந்து பேசலாம், இல்ல அவங்க ஏதாவது பண்ணலாம், இல்ல அவங்க பாசிட்டிவா கூட கேட்கலாம், நான் ஆன்சர் பண்றேன்னு கையை தூக்கலாம், ஒரு சலனம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, சோ இந்த கிளாஸ் ரூம்ல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், ஒரே ஒரு பையனோ ஒரே ஒரு பொண்ணோ மட்டும் பிரச்சனை இல்ல, ஸ்டிமுலஸ் அவங்களால ஒரு இது ஏற்படாது. ஓகே, நிறைய பேர் பண்ணலாம். அதை அக்செப்ட் பண்றதும் அக்செப்ட் பண்ணாம இருக்கிறதும் எதை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய அந்த சலனங்க இது பண்றத, அதாவது அந்த டிஸ்டர்பன்சஸ அக்செப்ட் பண்றதும் பண்ணாததும் அதுக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் எதனால ஏற்படும்? Selective attention. செலக்டிவ் அட்டென்ஷன் யாருக்கு? இப்ப வந்து இதை அக்செப்ட் பண்றதும் நாட் அக்செப்ட் பண்றதும் யாரு பண்ணுவாங்க? கிளாஸ் ரூம்ல நடக்குது. செலக்டிவ் மொராலிட்டியா மேம்? ஒரே நிமிஷம், யார் பண்ணுவாங்க இந்த டிஃபரன்ஷியேட்? வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் அந்த கிளர்ச்சி ஏற்படுத்துறதுன்னுவாங்கல்ல, அதுதான் அந்த சலனத்தை ஏற்படுத்துறது. அந்த சலனத்தை ஏற்படுத்துறத அக்செப்ட் பண்றதும் அக்செப்ட் பண்ணாம இருக்கிறதும் ஒரு டீச்சர் தான் பண்ணுவாங்க. கரெக்டா? கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன்ல டீச்சர் தான் பண்ணுவாங்க. அதை அக்செப்ட் பண்றதும் பண்ணாததும் எதை பேஸ் பண்ணி இருக்கும்? கரெக்ட். ஏன்னா ஒரு டீச்சர் செலக்டிவ் அட்டென்ஷன்றது நீங்க சொல்றது ரைட்டு. ஏன்னா அது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல செலக்டிவ் அட்டென்ஷன். இதே டீச்சர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல டீச்சர் என்ன எதிர்பார்ப்பாங்க? பிரச்சனை பண்ற பசங்க எப்படி பேசுவாங்க, அந்த இதுல அவங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பிரச்சனை பண்ணாத பசங்க எப்படி நடந்துப்பாங்களோ அத மாதிரி எதிர்பார்ப்பாங்க. இதே ரெண்டுமே இல்லாம ரொம்ப நல்லா படிக்கிற பசங்க எப்படி ஆன்சர் பண்ணுவாங்கன்றது அவங்க கிட்ட அதுக்கேத்த மாதிரிதான் எதிர்பார்ப்பாங்க. சோ செலக்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். இவங்க இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கறத வச்சுதான் அந்த ஸ்டிமுலஸ வந்து அவங்க அக்செப்ட் பண்றதும் அக்செப்ட் பண்ணாம இருக்கிறதும் நடக்கும். ஓகேயா? புரியுதா? இல்ல புரியலன்னா சொல்லுங்க, நான் திரும்பி சொல்றேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை மேம். யாருக்காவது புரியலையா? ஓகே ஓகே. The initial messages to students in the classroom by a teacher need not be critical to establish interactions later. இது வந்து assertion. Assertion, reason, questions எப்படி பார்க்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? எப்பயுமே assertionன்றது வந்து is based on a reason கொடுப்பான். ரெண்டும் கரெக்டா, ஒன்னு கரெக்ட் ஒன்னு தப்பா அப்படின்ட்டு ஆப்ஷன்ஸ் கொடுப்பான். நம்ம என்ன பண்ணணும்னா assertion question இருக்குல்ல, அதை ஃபுல்லா படிச்சுட்டு அதை மீனிங்க புரிஞ்சுக்கணும். பிகாஸ் அப்படின்னு போட்டுட்டு ரீசனை எழுதணும், ரீசனையும் புரிஞ்சுக்கணும். இது வந்து கரெக்டா இருக்கா, இந்த ஃபர்ஸ்ட் அசர்ஷன் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரீசனான்னு பார்க்கணும். ரெண்டுமே கரெக்ட். ஃபர்ஸ்ட் சொன்னது கரெக்டான்னு பார்க்கணும். பிகாஸ்னு போட்டு அந்த ரீசன் போட்டு பார்த்தா அதனாலதான் அசர்ஷன் வந்திருக்கா அப்படின்னு சொன்னா அது ரெண்டுமே ட்ரூன்னு அர்த்தம். இல்ல
அசர்ஷனும் ட்ரூ, ரீசன் லைனும் ட்ரூவா இருக்கு. ஆனா இது வந்து இதுக்கு காரணம் இல்ல அப்படின்னா ரெண்டும் ட்ரூ, ஆனா ரீசன் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு போடணும். இல்ல அசர்ஷன் ட்ரூ ரீசன் ஃபால்ஸ் அப்படின்னா ஏ இஸ் ட்ரூ ஆர் இஸ் ஃபால்ஸ். ஏ ஃபால்ஸ் ஆர் ட்ரூவா இருக்கலாம், ரீசன் கரெக்டா இருக்கலாம், ஆனா அதுல இருந்து வரக்கூடிய அசர்ஷன் இது இல்லாம இருக்கலாம். சோ இது எல்லாத்துக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அசர்ஷனை ஃபுல்லா படிச்சுட்டு ரீசனை ஃபுல்லா படிச்சுட்டு மீனிங்க புரிஞ்சுட்டு அசர்ஷன் எழுதி பிகாஸ்ன்ற கிளாஸ போட்டு பார்த்து ரீசன் கரெக்டா வருதான்னு செக் பண்ணணும். இது மாதிரி பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? ஆடிபிளா இருக்கேனா நானு? Yes, ma'am. Yes, ma'am. ma'am. Because The initial message. Answer வரும், நீங்க தான் சொல்லணும். The initial messages to students in the classroom by a teacher need not be critical to establish interactions later. அதாவது முதல்ல கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சர் வந்து முதல்ல இனிஷியல் மெசேஜஸ் கொடுக்குறாங்க கிளாஸ் ரூம்ல. இது வந்து கிளாஸ் ரூம்ல பின்னாடி இன்டராக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? பிகாஸ் மோர் கண்ட்ரோல் ஓவர் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் மீன்ஸ் மோர் கண்ட்ரோல் ஓவர் வாட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லேர்னிங். கம்யூனிகேஷன் ப்ராசஸ்ல ஜாஸ்தி கண்ட்ரோல் இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்றதுலயும் ஜாஸ்தி கண்ட்ரோல் இருக்கு. இது ரீசன் ஆக முடியுமா? ஃபர்ஸ்ட் அசர்ஷன் ஏ கரெக்டா, ரெண்டாவது கரெக்டா? அப்படி இருந்தா இது இதுக்கு ரீசன் ஆக முடியுமா? இது ரெண்டுத்தையும் நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கரெக்டா? அசர்ஷன் கரெக்டா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. Yes, ma'am. கரெக்ட். இனிஷியல் மெசேஜஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல கொடுக்குற எல்லாரும் இது பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இனிஷியல் மெசேஜஸ் எல்லாம் வந்து லாஸ்ட்ல இன்டராக்ஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கிடையாது. ஓகே, ரைட், யூ ஆர் ரைட், ட்ரூ. ஆயிடுச்சா? அடுத்தது ஆர் கரெக்டா? கம்யூனிகேஷன் ப்ராசஸ்ல நிறைய கண்ட்ரோல் இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்கிறதுல கண்ட்ரோல் இருக்குமா? ஜாஸ்தி இருக்குமா? இருக்குமா? கரெக்டா சொல்லுங்க. இருக்குமா இருக்காது? இருக்குமா இருக்காது? சோ மோர் கண்ட்ரோல் ஓவர் கம்யூனிகேஷன் ப்ராசஸ்ல நீ கண்ட்ரோல் பண்ணா லேர்ன் பண்றதுல எப்படி கண்ட்ரோல் இருக்கும்? லேர்னிங் வந்து நீ என்ன சொல்றியோ அதுதான். கம்யூனிகேஷன் ப்ராசஸ்ன்றது மொத்த ப்ராசஸ். அதுல ஒரு கண்ட்ரோல் இருந்தா அவங்க லேர்ன் பண்றதுல எப்படி கண்ட்ரோல் வரும்? சான்ஸே கிடையாது. சோ ரீசன் ஆரே ஃபால்ஸ். கரெக்டா? கரெக்டா? அப்போ ஆன்சர் என்ன சொல்லுங்க? ஆப்ஷன் என்ன? 3. Teaching in the classroom demands knowledge of the communication process. நிறைய டீச்சர்ஸ் இருக்கீங்க இங்க, அதனால நீங்க எல்லாம் இதை கரெக்டா சொல்லிதான் ஆகணும். To communicate well in the classroom is a natural ability-யா? உண்மையா இல்லையா? ஹலோ, கேக்குதா நான் பேசுறது? Yes, ma'am. சொல்லுங்க. கிளாஸ் ரூம்ல கம்யூனிகேட் நல்லா பண்றது நேச்சுரல் எபிலிட்டியா? Yes, ma'am. எஸ்ஸா? நீங்க டீச்சரா?
மேம் நீங்க டீச்சரா? மேம் யார் சொன்னீங்க எஸ்ன்ட்டு? மேம் நான் தான் மேம் மேம் சொன்னேன். பேர் யாருன்னு தெரியலமா எனக்கு. சொல்லுங்க யார் சொன்னீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. மேம் பேர் சொல்லுங்க. நான் காயத்ரி மேம். காயத்ரி மேம், நீங்க வந்து நீங்களும் லெக்சரரா தான் இருக்கீங்களா? எஸ் மேம். ஓகே. நீங்க லெக்சரரா இருக்கீங்க. நேச்சுரல் எபிலிட்டில தான் நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்களா? இல்ல மேம் அப்படி இல்ல. நான் நேச்சுரல் ஆக்சுவலா நம்ம எபிலிட்டியும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். ஆ சொல்லுங்க ஸோ மேம், ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க. கிட்ட கம்யூனிகேட் பண்ணா தானே மேம் அவங்களோட இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக சொன்னேன் மேம் நானு. இல்ல. நேச்சுரல் எபிலிட்டில கொஞ்சம் இருக்கலாம். ஆனா நெறைய அக்வயர்ட் எபிலிட்டி, இன்ட்ரெஸ்ட் தான். கரெக்ட்டா இல்லையா? ஒரு ஒரு விஷயத்த வந்து சரியா தெரியாதவங்க கூட நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியும். நல்லா கத்துண்டு கூட சொல்லி தர முடியும். இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேச்சுரல் எபிலிட்டி தான் ரொம்ப முக்கியமா? இல்ல. கிளாஸ் ரூம்ல நல்லா சொல்லிக் குடுக்கறதுக்கு வந்து நேச்சுரல் எபிலிட்டி மட்டும் காரணமா இருக்க முடியாது. கரெக்ட்டா இல்லையா? எஸ் மேம். நான் சொல்றதுனால நீங்க ஒத்துக்க வேண்டாமா? நீங்க டெஃபினட்டா யூ இல்ல கேன் இல்ல திங்க். மேம். நேச்சுரல் எபிலிட்டினா அவங்க ஆல்ரெடி ஸ்கில் அப்படியே இருந்திருந்தா அதை எதுக்கு இது பண்ணணும்? சார் நேச்சுரல் எபிலிட்டி ஸ்கில் வந்து பொறந்த உடனே வந்துருமா சார்? சொல்லுங்க. வராது மேடம், அதுதான் ஆ, வராது. அது நம்ம ஆ. லேர்ன் பண்ணாதான் வரும். அததான் நானும் சொல்றேன். அதனால தப்புன்னு சொல்றேன். கரெக்ட் தானே நான் சொல்றது? கரெக்ட் கரெக்ட். அததான் நானும் சொல்றேன். தப்புன்ட்டு எதுல இருக்கு? 4th ஆப்ஷன்ல மட்டும் தான் இருக்கு. வேற எதையுமே பார்க்க வேண்டாம். நம்ம ரீசனையே பார்க்க கூட வேண்டாம். A is false, R is true. கரெக்டா இல்லையா? கரெக்ட். அவ்வளவுதான். Okay. Classroom communication is a transactional process. Reason வந்து a teacher does not operate under the assumption that students' responses are purposive. Transactionalனா என்னன்னு தெரியுமா எல்லாருக்கும்? மேம் ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க. Transactional processனா என்னன்னு தெரியுமா? Transactional means information and reply. சென்ட் அண்ட் ரிசீவ் மேம். ஆமா, send and receive. Interactionalனா என்ன? அது சட்டஸ் ட்ரான்ஸ்ஃபர் சேம். Interaction என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும்? டிரான்சாக்ஷனல்னா உடனுக்குடன் ஃபீட்பேக் கிடைக்கும். இன்டராக்ஷன்னா அப்புறமா தான் ஃபீட்பேக் கிடைக்கும். லேட்டர் ஃபீட்பேக் இருக்கும். ஓகே, லேட்டர் கிடைக்கும். ஓகே, சோ கம்யூனிகேஷன் டிரான்சாக்ஷனல் ப்ராசஸா இல்லையா? ட்ரூவா இல்லையா? ஃபர்ஸ்ட் ட்ரூ மேம். ட்ரூ மேம். ட்ரூ. சரி, இப்போ இந்த இடத்துல பிகாஸ் போட்டு பாருங்க. இந்த இடத்துல கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் இஸ் a transactional process because ஏன் அது டிரான்சாக்ஷனல்? டீச்சர் டஸ் நாட் ஆப்பரேட் அண்டர் த அசம்ஷன் தட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்சஸ் ஆர் பர்பசிவ். ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்சஸ் ஆர் பர்பசிவ்னா என்ன அர்த்தம்? வேணும்னே ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்ட்டு ஒரு டீச்சர் வந்து அஸ்யூம் பண்ணக்கூடாது. அவங்க அந்த அசம்ஷன்ல பண்ணல. அதனாலதான் அது டிரான்சாக்ஷனல் ப்ராசஸா இருக்கு. கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? நீங்க எல்லாருமே டீச்சர்ஸா இருக்கீங்க. நீங்க போறப்ப இந்த பையன் வேணும்னே என்ன இன்டரப்ட் பண்ணுவான்னு நினைச்சுட்டா போவீங்க? 40 பேர் இருக்கிற கிளாஸ்ல நம்ம கிளாஸ் எடுக்க போறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்சஸ் வந்து பர்பசிவா இருக்கும்ட்டு நம்ம டெஃபினட்டா அஸ்யூம் பண்ண மாட்டோம். அதுதான் ஒரு நல்ல கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன்ல இருக்கிற ஒரு டீச்சருக்கு சரியான வே. சோ அந்த அசம்ஷன் கரெக்ட், ரீசனும் கரெக்ட் தானே? நீங்க எல்லாம் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எஸ் மேம். சோ கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் டிரான்சாக்ஷன்ல இருக்கிறதுக்கு அதானே ரீசனா இருக்க முடியும். நம்ம வந்து ஒரு அசம்ஷன் இல்லாம போனாதான் நம்மளால அவங்களோட உடனுக்குடன் ஃபீட்பேக்க கேட்டு கேட்டு பதில் சொல்ல முடியும். சோ கரெக்ட் தானே? அசர்ஷனுக்கு சரியான ரீசன் தான் கொடுத்திருக்காங்க. கரெக்டா இல்லையா? எஸ் மேம். எஸ். அவ்வளவுதான் ஆன்சர். ஆன்சர் 1. Both A and R are right. R is the correct explanation of A. Okay. Which of the following statements is correct for describing the human communication process? நிறைய இருக்கு படிக்கிறதுக்கு, அதனால கடகடான்னு படிங்க. ஏன்னா கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து எல்லாத்துலயுமே நம்ம 10 சப்ஜெக்ட்ஸ்லயுமே நான் என்ன ஃபீல் பண்றேன்னா
எல்லாருக்குமே ஆன்சர் தெரியுது, யாருமே எந்த விதத்திலயுமே குறைஞ்சவங்க இல்ல. ஆனா இந்த ஸ்பீட் இன் விச் வி கிவ் தி ஆன்சர்ஸ் வந்து மேட்டர்ஸ் இன் யூஜிசி நெட். நம்ம வந்து குவிக்கா பண்ண கத்துக்கிறதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து கம்யூனிகேஷன் டீச்சிங் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு தடவைக்கு 2, 3, 4 தடவை கூட படிக்க வேண்டியிருக்கும் கொஸ்டினை. சோ நம்ம ஃபாஸ்டா படிச்சு ஃபாஸ்டா புரிஞ்சுக்கிறதுக்கு பிராக்டிஸ் ஒண்ணுதான் ஹெல்ப் பண்ணணும் நம்மளுக்கு. அதனால குவிக்கா படிச்சு குவிக்கா டிசைட் பண்ற மெத்தடு, அதே மாதிரி எலிமினேஷன் மெத்தடு பாண்டியன் சார் அடிக்கடி சொல்லுவாரு. இப்போ வந்து இந்த இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஹியூமன் கம்யூனிகேஷன் ப்ராசஸ கரெக்டா டிஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஏதாவது புரியலைன்னா கூட விட்டுடலாம். ஆனா எந்தெந்த ஆப்ஷன்ஸ் ஓகே அப்படின்னு பார்த்து இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து ஒன்னொன்னா எலிமினேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா குயிக்கா ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ எஃபெக்டிவ் மெத்தட்ஸ் டு கிராக் யூஜிசி நெட்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பீடு வேணும் நம்மளுக்கு, சீக்கிரமா புரிஞ்சுக்கணும், அதுக்கு பிராக்டிஸ் வேணும். இதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், எஸ்பெஷலி ஃபார் பேப்பர் 1. ரொம்ப அட்வைசிங்கா போயிட்டேன்னா ப்ளீஸ் ஸ்டாப் மீ. ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜியே நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இஸ் a similar idea மேம். சோ A is must. அப்போ 2 வந்து ஒமிட் பண்ணிக்கலாம். கரெக்ட். கம்யூனிகேஷன் இஸ் a learned ability கிடையாது. கிடையாது. learned ability மட்டும் கிடையாது. எக்ஸாக்ட்லி கரெக்ட். B அவாய்ட் பண்ணிக்கலாம். B அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அப்ப B இருக்கிற ஆப்ஷன் எடுத்துருங்க. அடுத்தது கம்யூனிகேஷன் இஸ் நாட் அ யுனிவர்சல் பனாசியா. சரி, அது புரியலன்னா விட்டுருங்க. அடுத்த கொஸ்டின், அடுத்த லைன் போங்க. தெரியும்னா பாருங்க. சாரி, ஐ எம் நாட் டெல்லிங் யூ. எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல, நான் நெட்டை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நான் அதே இதுலயே பேசிட்டேன். இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ் கோ அஹெட். ஆனா டி பாத்தீங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம். கம்யூனிகேஷன் cannot break down. கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் ஆகாது. இல்ல, cannot break down. சரி, பிரேக் டவுன் ஆகாம நம்மளால பண்ண முடியுமா? கம்யூனிகேஷன் எப்பவுமே பிரேக் டவுன். ஆமா, டிபெண்ட்ஸ் தானே தவிர யூ cannot definitely say. இப்போ கம்யூனிகேஷன் இஸ் a learned ability நீங்க எப்படி இது பண்ணீங்க, எலிமினேட் பண்ணீங்க? ஏன்னா இட் இஸ் நாட் ஒன்லி a learned ability, it is also இது நேச்சுரலும் இருக்கணும், லேர்ன்ட்டும் இருக்க வாய்ப்பு இருக்கு, ரெண்டுமே இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் அதுதான் நம்மளால சொல்ல முடியாது. கரெக்டா? அத மாதிரி கம்யூனிகேஷன் cannot break downன்றது வந்து நம்மளால டெஃபினட்டா சொல்ல முடியாது. இட் வில் பிரேக் டவுன். கரெக்டா கம்யூனிகேட் ஆகாம நிறைய இடத்துல, இன்ஃபேக்ட் மர்ஃபீஸ் லா சேஸ் கம்யூனிகேஷன் வந்து கண்டிப்பா பிரேக் ஆகும் தான் சொல்றாரு அவர் எப்பயுமே. அதை வச்சுதான் பேரியர்ஸே கொண்டு வந்தாரு அவர். ஓகே, சோ கம்யூனிகேஷன் cannot break downன்றது வந்து இஸ் கரெக்ட் ஃபார் டிஸ்கிரைபிங் ஹியூமன் கம்யூனிகேஷன் ப்ராசஸா? சொல்லுங்க. இட் வில் பிரேக் டவுன். It cannot be broken ன்றது வந்து ஐடியலிஸ்டிக் வியூ. ஆனா does it happen like that? Sir? ஆப்ஷன் 1. டி வந்து இல்ல, நான் பண்ணதை வச்சு சொல்றேன். நான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்பயோ ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். போன வாட்டி கிளாஸ் எடுத்தப்பவே கொடுத்துட்டேன். இன்னைக்கு கிளாஸ் எடுக்கணும்னு உடனே எனக்கு சுத்தமா ஞாபகமே வாய்ஸ் கேட்கலாம். கேக்குதா சார்? கேக்குதா மேம்? இப்ப கேக்குது மேம். ஓகே, சோ எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே நான் வந்து எனக்கு கம்யூனிகேஷன் cannot break downன்றது வந்து பாசிபிளே இல்ல ஹியூமன் கம்யூனிகேஷன் ப்ராசஸ்லன்னு தோணுச்சு. அதனால டி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டேன் நேரா. சோ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த பெனாஷியானா என்னெல்லாம் பாத்துக்கிட்டேன் நான். இட்ஸ் நாட் அ யுனிவர்சல் பெனாஷியானா, இது ஒரு யுனிவர்சலான தீர்வு கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, பட் வந்து இது ஈஸியா இருந்தது எனக்கு. எலிமினேஷன் ஆஃப் வாட் ஐ நியூ அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்றத சொல்றதுக்கு தான் நான் உங்களை வந்து டி ஆப்ஷனை பார்க்க சொன்னேன். ஓகே, யூ கேன் டூ இன் வாட் எவர் மெத்தட் யூ வாண்ட். இதுல யாருக்கா டவுட் இருக்கா?
No, ma'am. Okay. The classroom communication should essentially be எனக்கு கிளியரா கேக்கல, யாரோ ஏதோ சொல்றீங்கன்னு மட்டும் Option கேக்குது. 2, ma'am. Option 2. ஆப்ஷன்ஸ் தெரியலையா? Option 2 and ஆப்ஷன் 2 கரெக்ட். yes, ma'am. எம்பத்தட்டிக். ஓகே, எம்பத்தட்டிக்னா என்ன மீனிங்னு தெரியுமா? Kindness, ma'am. சிம்பத்தின்னா என்ன? சிம்பத்தட்டிக்னா என்ன? Kindness. அப்ப சிம்பத்தட்டிக்கும் எம்பத்தட்டிக்கும் ஒண்ணா? No. இத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் நான் இந்த கொஸ்டினை கேட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து பேத்தோஸ், லோகோஸ், ஈத்தோஸ்னு 3 விஷயம் இருக்கு. அதுல பேத்தோஸ் வந்து கிரீக் மித்தாலஜி படி நம்மளுக்கு இது வரும் இந்த கம்யூனிகேஷன்ல. என்னோட பிபிடி கொடுத்தாங்கன்னா அதுல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க அந்த நோட்ஸ்லாம் அதுல இருக்கும். பேத்தோஸ்னா ஃபீலிங்ஸ். ஓகே, பேத்தோஸ்ல இருந்து டிரைவ் ஆனதுதான் சிம்பத்தி, எம்பத்தி ரெண்டுமே. ஓகே, சிம்பத்தி அப்படின்னா ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னா ரொம்ப சாரிப்பா, ஐ எம் வெரி சாரி, உனக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு ஐ ஃபீல் வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறதுதான் சிம்பத்தி. அதாவது ஒருத்தங்க வந்து ஒரு ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை நடக்குது, அதை பார்த்துட்டு நீங்க வந்து ஒரு சாரி சொல்லிட்டு வரீங்க. ஓகே, எம்பத்தட்டிக்னா என்னன்னா அவங்களோட இடத்துல இருந்து அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணா தட் இஸ் கால்ட் எம்பத்தட்டிக். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலி நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதுல எம்ப்ளாயிய வந்து ஒரு இதுல வந்து கண்டிக்கப்படுறாங்க. ஒரு பப்ளிக் ஒரு இது போயிட்டு இருக்கு, கான்ஃபரன்ஸ் போயிட்டு இருக்கு, எம்ப்ளாயிஸ் கான்ஃபரன்ஸ். ஹெட் வந்து கூப்பிட்டு நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு கண்டிக்கிறாங்க. கண்டிச்ச உடனே ஒரு பப்ளிக்ல அவரை கண்டிச்ச உடனே அவருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும், சேடா இருக்கும், கஷ்டமா இருக்கும், எல்லாம் இருக்கும். நீங்க சிம்பத்தட்டிக்கா ஃபீல் பண்ணா, பா ரொம்ப சாரிப்பா, உனக்கு இது நடந்திருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஆனா வேலை போலல்ல, அது வரைக்கும் சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அப்படி இருந்தா நீங்க சிம்பத்தட்டிக். எம்பத்தட்டிக் அப்படின்னா நீங்களே ஐயோ இத மாதிரி நம்மள சொல்லியிருந்தா நம்ம எப்படி ஃபீல் பண்ணிருப்போம், நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு சொல்யூஷன்லாம் கண்டுபிடிக்காம பரவாயில்லப்பா, இட்ஸ் ஓகே, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்ட் எம்பத்தி. அதாவது சிம்பத்திக்கும் எம்பத்திக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். சிம்பத்தியில வந்து யூ டோன்ட் ஃபீல் வாட் ஹி ஃபீல்ஸ், யூ ஜஸ்ட் சே சாரி ஃபார் சம்திங் ஹேப்பன்ட். ஆனா எம்பத்தினா யூ ஃபீல் ஃபார் தட் பர்சன், நம்மளுக்கு அது நடந்திருந்தா எப்படி இருக்கும் நினைச்சு ஒரு கைண்டா ஆக்ட் பண்றதுக்கு பேர் தான் எம்பத்தி. அதனாலதான் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன்ல ஒரு டீச்சர் ஹேஸ் டு பி எம்பத்தட்டிக்னு சொல்லுவாங்க, சிம்பத்தட்டிக் அவங்க. பீயிங் எம்பத்தட்டிக் இஸ் பெட்டர் தேன் பீயிங் சிம்பத்தட்டிக். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சுதா? எஸ் மேம். ரொம்ப குழப்பிட்டேனா எதையாவது சொல்லி? புரிஞ்சுது மேடம். ஓகே. Okay, a good communicator begins his or her presentation with a இது ரிப்பீட்டட் கொஸ்டின். நீங்க கம்யூனிகேஷன் டெஸ்ட் எழுதினா பாண்டியன் சார் கண்டிப்பா இந்த கொஸ்டினை கேட்டுருவாரு. அவ்வளவுதான் ஐஸ் பிரேக்கர். ஐஸ் பிரேக்கர்னா வேற ஒண்ணுமே இல்ல. அதாவது ரொம்ப ஒரு நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்க போறோம் அப்படிங்கறத வந்து இல்ல சேர்ந்து ஒரு விஷயம் பண்ண போறோம்ன்றதுக்கு ஒரு இனிஷியலா ஒரு வார்ம் அப் கொடுக்குற மாதிரி, அதுதான் தட் இஸ் கால்ட் இட்ஸ் ஐஸ் பிரேக்கர். In a classroom, the probability of message reception can be enhanced by establishing a viewpoint. Huh? Establishing a viewpoint. கரெக்ட் மேம், கரெக்ட். இதுக்கு யாருக்காவது எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் வேணுமா? போயிட்டே இருக்கலாமா அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு? Yes, ma'am. Okay. Effective communication presupposes. Presupposes-னா ஒரு effective communication-க்கு கூடவே அதுக்கு சப்போர்ட்டிவா எது இருக்கும்? Understanding. பர்ஃபெக்ட். நான் போறேன் அடுத்து. யாருக்காவது டவுட் இருந்தா இன்டரப்ட் பண்ணுங்க, நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். ஓகே.
when verbal and non-verbal messages are contradictory, it is said that most people believe in, அதாவது verbal and non-verbal வந்து கான்ட்ரடிக்டிங்கா இருக்குன்னா ஒன்னோட ஒண்ணு மாற்று. இப்ப நான் வந்து சொல்றேன், நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து பசங்களா நீங்கெல்லாம் வந்து சைலண்டா இருக்கிறது எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி ஆன் தட் அப்படின்ட்டு ஒரு somebody has visited. நான் வந்து நீங்க கரெக்டா சைலண்டா இருக்கிறது ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில ஒரு மாதிரி வச்சுட்டு சொல்றேன்னா என்னோட மூஞ்சில இருக்கிற எக்ஸ்பிரஷனை எடுத்துப்பாங்களா இல்ல நான் சொன்னதை எடுத்துப்பாங்களா? ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் தான் மேம். ஃபேஸ் எக்ஸ்பிரஷன். அவ்வளவுதான். அப்ப எதை எடுத்துப்பாங்க? இன்டிட்டர்மினேட் மெசேஜ் அக்ரெசிவ் இல்ல மேம், நான் வெர்பல். நான் சொன்னது அக்ரெசிவா இருக்கலாம் மேம், பட் வந்து ஜெனரல் டேர்ம்ல when verbal and non-verbal are contradictory, people எதை பிலீவ் பண்ணுவாங்க? non-verbal messages தான் பிலீவ் பண்ணுவாங்க. Okay, ma'am. Okay. The typical feature of an information-rich classroom lecture is in the nature of being இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தி இருக்கிற கிளாஸ் ரூம் லெக்சர்ல எப்படி இருக்கும்? அந்த வாட் இஸ் த ஃபீச்சர் ஆஃப் சச் கிளாஸ் ரூம்? ஃபேக்சுவல் மேம். கரெக்ட். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். அவ்வளவுதான். ரியல் ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறப்பதான் இன்ஃபர்மேஷன் ரிச் கிளாஸ் ரூம் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஓகே. எக்ஸ்பிரசிவ் கம்யூனிகேஷன் இஸ் ட்ரிவன் பை passive aggression, encoder's personality characteristics, external clues, encoder-decoder contract. என்கோடர் டிகோடர் கான்ட்ராக்ட்ஸ். என்கோடர் டிகோடர் கான்ட்ராக்ட்னா என்ன? ஒரு கம்யூனிகேஷன்ல அவங்க சொல்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரிப்ளை பண்றாங்க. கான்ட்ராக்ட்ன்றது வேற, கான்டாக்ட்ன்றது வேற சார். கான்ட்ராக்ட்னா ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கா என்கோடருக்கும் டிகோடருக்கும்? அந்த ஆப்ஷனே வராதுன்னு நான் நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இட்ஸ் நாட் கான்டாக்ட், இட் இஸ் கான்ட்ராக்ட். இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். ஒரு சிங்கிள் திங் நம்ம வந்து மிஸ் பண்ணோம்னாலும் அது நம்மள வந்து நீங்க டக்குன்னு 4 டிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. பாசிவ் அக்ரெஷன் வருமா? அக்ரெஷன்னா என்ன? அக்ரெஷன்னா ஒரு விஷயத்தை எதிர்த்து நிக்கிறது. எது பாசிவா ஆக்டிவா இல்லாம எதிர்த்து பாசிவா அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது எக்ஸ்பிரசிவ் கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? எக்ஸ்பிரசிவ் கம்யூனிகேஷனோட ஹவ் இட் இஸ் ட்ரிவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பிரசிவ் கம்யூனிகேஷன் யாரால கொடுக்க முடியும்? சென்டரா ரிசீவரா? சென்டர். சென்டர் என்கோட் பண்ணுவாரா டீகோட் பண்ணுவாரா? என்கோட் பண்ணுவாரு மேம். அப்ப என்ன வரும்? என்கோடர் பர்சனாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸா மேம்? அவ்வளவுதான். கரெக்டா? Yes. Encoder's personality characteristics. Positive classroom communication leads to இந்த கீவேர்ட் நான் சொன்னேன். Coercion சொன்னேன் நான். Option 4, ma'am. 4, ma'am. Option 4. கம்யூனிகேஷன்ல வந்து நம்மளோட இன்டென்ஷனே இஃபெக்டிவ் இதுவே வந்து கம்யூனிகேஷனே இஸ் ஒன்லி ஃபார் பர்சுவேடிங். ஓகே. பர்சுவேஷன்றது ரொம்ப ரொம்ப இட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் வித் தி வேர்ட் கம்யூனிகேஷன். So don't forget that. Any positivity of communication na, if you have persuaded the receiver, you are an effective communicator. So persuasion da romba important term in communication. Classroom communication is the basis of இதுல எதை நீங்க வந்து ஓவர் இது பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம்? Three, 4 எலிமினேட் பண்ணிடலாம். வெரி குட். அவ்வளவுதான்.
சரி, எக்ஸ்டர்னல் இன்எனிட்டிஸ் வந்து கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன்ல பேஸா இருக்குமா, இல்ல சோசியல் ஐடென்டிட்டி பேஸா இருக்குமா? எக்ஸ்டர்னல் Social இன்எனிட்டிஸ்னா வெளியில இருந்து வெளியில இருக்கிற அந்த அதர் இது how to say that I don't know. ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். identity. சோசியல் ஐடென்டிட்டி, நம்மளோட சோசியல் ஐடென்டிட்டி தான் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனுக்கு பேஸ். ஓகே, imagine you are working in an educational institution where people are of equal status. Which method of communication is best suited and normally employed in such a context? ஒரே ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஹரிசாண்டல். Horizontal communication. பர்ஃபெக்ட், அவ்வளவுதான். எக்ஸலென்ட். Equal-ஆ எல்லாரையும் Identify. treat பண்ணணும். Next question. Identify the important element a teacher has to take in வரணும், அதுல டைப் பண்ணி விட்டுருக்கேன். Cognizance of while addressing students in a classroom. கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்றப்ப டீச்சர் எதை கவனிக்கணும், எதை இம்பார்ட்டண்டா எடுக்கணும்? Voice modulation. Correct. Voice modulation. Perfect. What are the barriers to effective communication? Barriers. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் 1 மேம். Yes. 1 மேம். Yes. Definitely. Yes, ஏன்னா definitely. being judgmental வரவே வராது. You cannot judge. அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்றது வந்து effective communicationல டெஃபினட்டா வரும். The choice of communication partners is influenced by factors of அதாவது கம்யூனிகேஷன் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட சாய்ஸ் வந்து எதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், எதனால ஒரு கம்யூனிகேட் பண்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க? Option 1, ma'am. கரெக்ட். ப்ராக்சிமிட்டி, யூட்டிலிட்டி அண்ட் And loneliness. Yes. As a teacher, select the best option to ensure your effective presence in the classroom. Option 4. Being authoritarian, authoritative-ஆ இருப்பீங்களா கிளாஸ்ல? Option 3. Adoption of well-established posture. முன்னாடியாவது அத்தாரிட்டேரியன் டீச்சர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. Yes, ma'am. Every communicator has to experience ஒரு கம்யூனிகேட்டர். நீங்க இப்ப கிளாஸ் ரூம் போறீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க? நீங்க தான் டீச்சர், நீங்க தான் கம்யூனிகேட்டர். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க? மேனிபுலேட்டட் இமோஷன்ஸ் இருக்குமா கிளாஸ் ரூம் போகும்போது? Anticipatory excitement. மேம்? Anticipatory excitement. ஆன்டிசிபேட்டரி எக்ஸைட்மெண்ட். ஏன்னா எனக்கு இன்னைக்கு இருந்தது, ரொம்ப நாள் கழிச்சு கிளாஸ் எடுக்கிறேன், எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஏன் ஆஸ்பெக்ட் சார், ஏன்னு சொல்ல முடியுமா? நான் கிளாஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார். ஆஸ் சச் நான் இதே கம்யூனிகேஷன் தான் எடுத்தேன் இதுக்கு முன்னாடி. என்ன வந்து வெண்ணிலா மேம் கேட்டாங்க. கேட்டப்ப எனக்கு வந்து நான் ரெடி பண்ணிக்கல அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. இன்னைக்கு டைம் கிடைக்குமா ரெடி பண்ணிக்கலான்ட்டு. ஏன்னா ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறோன்றப்ப நம்ம படிக்கிறது வேற, அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்ப நம்ம கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும், கரெக்டா சொல்லிடணும். அண்ட் ஐ எம் நாட் அ டீச்சர், ஐ எம் அ ஹவுஸ் ஒய்ஃப். அதனால கரெக்டா நான் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுனாலதான் நான் வந்து
இத கொஞ்சம் ஒரு டென்ஷன் இருந்தது இனிஷியலா, அதுக்கப்புறம் செட் ஆயிடுச்சு. இது Super, வந்தோடனே. madam. Aspects of the voice other than speech are known as, இது நம்ம படிச்சோம். நான் சொன்னேன், ஆனா ஞாபகம் இருக்கா பாருங்க. Aspects of the Paralanguage. Paralanguage. super. Every type of communication is affected by its, எந்த டைப் ஆஃப் கம்யூனிகேஷனா வேணா இருந்துட்டு போட்டோம். மெயின் அதுக்கு என்ன? Transmission. டிரான்ஸ்மிஷன் மெயின். ஓகே. இதுல அதோட மெயினா ஒண்ணு இருக்கு. Context. கரெக்ட். கான்டெக்ஸ்ட். டிரான்ஸ்மிஷனும் முக்கியம் தான். நான் இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். ராங் ஆன்சர் கிடையாது அது. பட் கான்டெக்ஸ்ட் இஸ் மோர் an answer than transmission. Okay. Attitudes, actions and appearances in the context of classroom communication are considered as, easy answer இது. Non-verbal. Perfect. Verbal. Verbal. Sir? Verbal or Verbal? non-verbal? Non-verbal, sir. Attitudes, actions and Attitude appearances. action. Okay, okay. Okay, ma'am. Okay. Question பார்க்கல நீங்க. Okay. Most often the teacher-student communication is, Three. ma'am? Option 3. 3. Correct. Utilitarian. Utility-based Utilization. answer. Yes. Utilization, madam. Utilitarian. In a classroom, a communicator's trust level is determined by, Eye contact. perfect. So eye contact plays a major role. எப்பயுமே ஒரு கம்யூனிகேட் பண்ணும் பொழுது. இன்ஃபேக்ட் ஐ கான்டாக்டுமே நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல தான் வரும். Yes, correct, ma'am. ஓகே. அசர்ஷன் ரீசனிங் வந்துட்டோம். இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தாலே ரொம்ப டென்ஷன் ஆயிடும்ல. யாருக்கெல்லாம் அப்படி ஆகும்? எனக்கு ஆகும். எனக்கும் ஆகும், ma'am. நிறைய படிக்கணுமே, இதுக்கு டைம் எடுக்குமேன்ற டென்ஷன் ஃபர்ஸ்ட் இருக்கும். அப்புறம் அது புரியவே புரியாத மாதிரி இருக்கும் எவ்வளவு வாட்டி படிச்சாலும். அப்புறம் நிதானத்துக்கு வந்து படிக்கணும் அது. அது மாதிரிலாம் ஆனா நீங்க இருக்காதீங்க. நம்மளுக்கு புரியும், தைரியமா படிங்க. Formal communication tends to be fast and flexible. Reason என்ன சொல்றாங்க? Formal communication is a systematic and orderly flow of information. Formal communicationனா என்ன அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? Formal-நாவே verbal communication. Formal communication verbal தான். கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஓகே. பட் formal official. Perfect. Nice. Nice answer. Formal communication வந்து mostly official-ஆ தான் இருக்கும். ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். அதாவது இப்போ ஒரு நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டுறாங்க. நாளைக்கு ஸ்கூல் லீவு, நாளைக்கு காலேஜ் லீவு அப்படின்னா நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டுறாங்க. இல்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. இந்த டீச்சர்ஸ் எல்லாம் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். இந்த இதெல்லாம் இந்த ஷெட்யூல்ல நடக்க போகுது இந்த விஷயங்கள்லாம். அண்ட் ஏதாவது ஒரு கல்ச்சுரல் இது எல்லாமே நோட்டீஸ் போர்ட்ல போடப்படுறது, இல்ல மெமோராண்டம் இந்த மாதிரி ஒபிஷியலா யூஸ் பண்றது எல்லாமே ஃபார்மல் கம்யூனிகேஷன்ல தான் வரும். ஓகே. சோ ஃபார்மல் கம்யூனிகேஷன் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கும் அண்ட் ஆர்டர்லி ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெஃபினட்டா இருக்கும். கரெக்டா இல்லையா? நீங்க எல்லாரும் சொல்லுங்க. கரெக்டா? Yes, ma'am. Correct, ma'am. 100% ஆனா correct, ஃபார்மல் madam. கம்யூனிகேஷன் சார் Correct, madam. Formal communication, official way of communication. Voice break ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சுங்களா? ஹலோ, கேக்குதா? மேம் இப்பதான் மேம் கேக்குது. ஓ சாரி. இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்னா என்னன்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? நான் ஏன் இந்த கொஸ்டின் எல்லாம் கேக்குறேன்னா, ஓரளவுக்கு நம்ம சிலபஸையும் அப்படியே மத்த விஷயங்கள்லாம் சொல்லி கவர் பண்ணலான்ற ஐடியால தான் கேக்குறேன். ஓகே. ரொம்ப irrelevant-ஆ இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க சொல்லலாம், நம்ம கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஓகேயா? இல்ல மேம், கரெக்ட் தான் மேம். ஓகே. இல்ல நீங்க கான்செப்டே சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது இன்ஃபார்மல் தான். வெரி குட். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது இன்ஃபார்மல். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷனுக்கு.
ஃப்ரெண்டுக்கு அனுப்புற மெயில், ஏதோ ஒரு லெட்டர் எழுதுறீங்க, ஒரு கிரீட்டிங் கார்டு, இது எல்லாமே இன்ஃபார்மல் வே ஆஃப் கம்யூனிகேஷன். இன்ஃபார்மல். இப்ப இன்ஃபார்மல் கம்யூனிகேஷனுக்கு ஒரு நேம் இருக்கு, யாருக்காவது தெரியுமா? சூப்பர் சூப்பர். யாரெல்லாம் தெரிஞ்சிருக்கோ ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. ஏன்னா அது தட்ஸ் a very repeated question. இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் கிரேப் வைன்னு சொல்லுவாங்க. இல்ல கிரேப் வைன் வந்து எந்த கம்யூனிகேஷன் சொல்லுவாங்கன்னு கேட்பாங்க. ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர். ஸோ இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் வந்து இஸ் நாட் ஆர்டர்லி சிஸ்டமேட்டிக் ஃப்ளோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்கேந்து வேணா, ஆர்கனைசேஷனோட எந்த இடத்துல இருந்து வேணா, எப்படி வேணா இருக்கலாம், ஒரு வீட்டுக்குள்ள இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் கிரேப் வைன் கம்யூனிகேஷன். ஓகே, நம்ம இப்போ ஃபார்மல் கம்யூனிகேஷனுக்கு வரலாம். ஃபார்மல் கம்யூனிகேஷன் ஃபாஸ்டாவும் ஃபிளெக்சிபிளாவும் இருக்குமா? இருக்காது. No, ma'am. இன்ஃபார்மல் இருக்குமா? Yes, ma'am. Flexible இருக்குமா? Yes, it is flexible and it is fast. ஏன்னா யார்கிட்ட இருந்து வேணா எப்படி வேணா இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ஆகும். So formal communication tends to be fast and flexible. தப்பு, assertion தப்பு, ஆனா ரீசன் கரெக்ட். ஏன்னா அது systematic and orderly flow. அப்ப என்ன ஆன்சர் வரும்? A is false, R is true. False or is true, ma'am. Yes. So which of the following are the characteristic features of communication? Involves exchange of ideas, facts and opinions. Involves both information and understanding. It's a continuous process. It's a circular ma'am. process. Correct. என்ன சொல்றேன்? 4. இந்த போய் வாங்கிட்டு வர போறேன். இப்பதான் பார்த்த மெசேஜ். 4. The term grapevine. Answer. Informal communication. அவ்வளவுதான். சூப்பர். Which of the following is not a principle of effective communication? One-way transfer of information. Perfect. Correct, ma'am. In communication, the language is Non-verbal, man. language non-verbal. Verbal code. Verbal code. Sir, கரெக்டா மாத்தி சொன்னீங்க, அப்பவும் சொன்னீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வெர்பல் கம்யூனிகேஷன்னா லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பேசுறது, எழுதுறது எல்லாமே வெர்பல் கம்யூனிகேஷன். நான் வெர்பல்னா ஜெஸ்டர்ஸ், நம்மளோட அட்ரஸ் கோட்ஸ், ஆக்ஷன்ஸ், அதெல்லாம் தான் நான் வெர்பல். ஓகே, நீங்க வந்து தெளிவா கன்ஃபியூஸ் ஆறீங்க, ஆகாதீங்க. ஓகே. ஓகே. எஸ்.